Continue. When car takes a turn, there are two forces are acting. என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது பாருங்க. ஒன்று கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கீழ் பக்கமாக ஆக்ட் பண்ணுது, நார்மல் ஃபோர்ஸு மேல் பக்கமாக ஆக்ட் பண்ணுது. கரெக்டாக? அப்படின்னா பாருங்கள், கிராவிடேஷன் ஃபோர்ஸு எம்ஜி, நார்மல் ஃபோர்ஸு என். இந்த நார்மல் ஃபோர்ஸு ரெண்டு காம்போனன்ட் ரிசால்வ் பண்ணுது பாருங்கள். ஒன்று என் காஸ்டிட்டா, இன்னொன்று வந்து என் சைன் தீட்டா. ஆமாம் தானே? என் காஸ்டிட்டா ஒன்று, இன்னொன்று வந்து என் சைன் தீட்டா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருப்பேனே, என் காஸ்டிட்டா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? கரெக்டாக எம்ஜிக்கு ஈக்குவலாக இருக்குது. என் சைன் தீட்டா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆமாம் தானே? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு ஈக்குவல். ஸோ எப்படி ஈக்குவேஷன் எழுதலாம் பாருங்கள். என் காஸ்டிட்டா ஈக்குவல் டு எம்ஜி, இது ஈக்குவேஷன் நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். என் சைன் தீட்டா ஈக்குவல் டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எம்வி ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது ரெண்டாவது ஈக்குவேஷனையும் ஒன்றாவது ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணால் எனக்கு என் சைன் தீட்டா பை என் காஸ்டிட்டா ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர் டிவைடட் பை எம்ஜின்னு கிடைக்கும். கேன்சல் ஆகிட்டம் கேன்சல் பண்ணால் சைன் தீட்டா பை காஸ்டிட்டானா டேன் தீட்டா வி ஸ்கொயர் பை ஆர்ஜின்னு வரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 3 நான் எடுத்துக்க போகிறேன். கரெக்டாக? சில தான் அந்த ஈக்குவேஷன் எழுதலாமா? என்ன ஈக்குவேஷன் வந்துச்சு நமக்கு? tan theta equal to v square by rg அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிட்டா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், தட்ஃபோர்லேருந்து v ஸ்கொயர்னா என்ன பார்த்தோம், rg இன்ட்டு tan theta அப்படின்னு வருமா? இதுலேருந்து vனா என்ன அர்த்தம், ரூட் ஆஃப் rg tan theta அப்படின்னு கிடைக்கும். ரைட்டா? இதுதான் வந்து இல்லை தீட்டா தான் வந்து பேங்கிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். தீட்டா வேணும்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் கால்ட் பேங்கிங் ஆங்கிள். பேங்கிங் ஆங்கிள்னா தீட்டா. கரெக்ட்? ஸோ அடுத்தது ஆர்னா radius of curvature of road or track ன்னு சொல்லுவோம். ரைட்டா? if speed of car exceeds this safe speed, then start to skid outwards, but frictional force comes into effect and provides the additional centripetal force to prevent the outward skidding. அப்படின்னா இந்த கண்டிஷனில் நம்ம பண்ணும்போது என்ன ஆகாது, if the speed of car is little lesser than safe speed, it start to skid inwards and the frictional force comes into effect, which reduces centripetal force. To prevent inverse skidding என்ன பண்ணணும், ஒரு greater speedல வந்து நம்ம என்ன பண்ணணும், we are going to increase. என்ன பாயிண்ட் புரியுதாப்பா? if speed of car வந்து exceed ஆகுது this safe speed விட, அப்படின்னா என்ன ஆகும், வெஹிக்கிள் வந்து ஸ்கிட் ஆக ஆரம்பிக்கும். எங்கன்னா அவுட்வர்ட்ஸ். பட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கம் இன் டு எஃபெக்ட் அண்ட் ப்ரொவைட்ஸ் அடிஷ்னல் சென்டிமீட்டர் ஃபோர்ஸ். நம்ம நிறைய பார்த்துக்கணும், இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணோம், உள்பக்கமாக ஆக்ட் பண்ணுமா, இன்வர்ஸ் ஆக்ட் பண்ணுமா, அடிஷ்னல் சென்டிமீட்டர் ஃபோர்ஸை கொடுத்து ஸ்கிட் ஆகாமல், அவுட்வர்ட்ஸ் வெளிப்பக்கம் ஸ்கிட் ஆகாமல் பார்த்துக்கணும். ரைட்டா? அட் த சேம் டைம் if speed of car is little lesser than safe speed, safe speed ஓட அந்த speed of car அதிகமாக இருந்துச்சுன்னா it start to skid inwards and the frictional force comes into effect, which reduces centripetal force to prevent inward skidding. Correct? However, if the speed of vehicle is sufficiently greater than the correct speed, then frictional force cannot stop the car for skidding. ஸோ இந்த ஸ்பீடில் ஒரு வெஹிக்கிள் போச்சுன்னா என்ன ஆகாது, ஸ்கிட் ஆகாமல் போகும். கரெக்டா? அதான்ப்பா. could you understand, could you catch this point? Right. Now very important one concept, centrifugal force. Okay, centrifugal force. இப்போது என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம்.
ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு ஸ்டோனை கட்டி நான் ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஸ்டோனோட ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் ஸ்டோன் நான் என்ன எடுத்துக்க போகிறேன், ஒமேகான்னு எடுத்துக்க போகிறேன். ரைட்டா? If the motion of stone is observed from a frame which is also rotating along with the stone with the same angular velocity. So இந்த ஸ்டோனை ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக நான் கன்சிடர் பண்ணும்போது, ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்குன்னு கன்சிடர் பண்ணும்போது, இனர்ஷியல் ஃப்ரேமும் ரொட்டேட் ஆகுது இல்லையா, அதோட ஆங்குலர் வெலாசிட்டி வந்து ஒமேகான்னு எடுத்துக்க போகிறேன். தென் ஸ்டோன் அப்பியர்ஸ் டு பி ரெஸ்ட். அப்படின்னா நான் பார்க்கும்போது எப்படி இருக்கும், அந்த ஸ்டோனு ரெஸ்ட்டில் இருக்க மாதிரியே தெரியும். நீ கூட பார்த்துருப்பீங்க, யூனோ அபவுட் தட். ஃபேனு வேகமாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்குன்னு ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும்போது நம்ம இமேஜின் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபேன் சுத்தாத மாதிரியே தெரியும் நமக்கு. நல்லா வேகமாக விடும்போது, ஃபாஸ்ட்டாக விடும்போது அது ஸ்லோவாக நிற்கிற மாதிரி ரெஸ்ட்டில் இருக்க மாதிரியே நமக்கு தெரியும். ஆஃப் பண்ணும்போது தான் தெரியும் வென் இட் இஸ் மூவிங், யூனோ அபவுட் தட். ஒரு மோட்டார் ரொட்டேட் ஆகிட்டுன்னு வச்சுக்கலாம், மோட்டாரில் அது உள்ள அந்த ஆர்மச்சூர் இருக்கு இல்லையா, காயில், அந்த காயில் ரொட்டேட் ஆகுதுன்னா நம்ம பார்க்கும்போது ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆஃப் பண்ணும்போது தான் தெரியும் அது ரொட்டேட் ஆன மாதிரியே. யூ ப்ளீஸ் ட்ரை டு அப்சர்வ். இல்லைனா டேபிள் ஃபேனு அதெல்லாம் பார்த்தா தெரியும். நல்லா அப்சர்வ் பண்ணும்போது தான் தெரியும் அது ரெஸ்ட்டில் இருக்க மாதிரியே தெரியும், பட் இட் இஸ் ரொட்டேட்டிங். ஸோ அதே கான்செப்ட் தான். ஓகே, என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்டோனை ஒரு ஸ்ட்ரிங்கில் டைப் பண்ணுறோம். இப்போ அந்த ஸ்டோனோட ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாத்துக்கு போகிற ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம், அந்த ரெஃபரன்ஸ் ஃப்ரேமு ரெஸ்ட்டில் இருக்குன்னு இமேஜின் பண்ணிட்டா, த மோஷன் ஆஃப் ஸ்டோன் இஸ் அப்சர்வ் ஃப்ரம் த ஃப்ரேம். அந்த ஃப்ரேமில் இருக்குன்னா இட் இஸ் ஆல்சோ ரொட்டேட்டிங் அலாங் வித் ஸ்டோன். அந்த இனர்ஷியல் ஃப்ரேமும் ஸ்டோனும் ரொட்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா அதுக்கு ஒரு ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. அப்படின்னா ஸ்டோன் வந்து ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி நமக்கு தெரியும். திஸ் இம்ப்ளைஸ் தட் இன் அடிஷன் டு இன்வர்ட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அப்படின்னா இப்படி ரொட்டேட் ஆகும்போது அந்த ஸ்ட்ரிங்கில் நான் ரொட்டேட் பண்ணுறேன், ஒரு கைத்தில் இங்கே ஒரு கல் சுற்றி வருதுன்னா இப்படி இன்வர்ஸ் ஆக்ட் பண்ணுறதுக்கு பேர் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு எடுத்துப்பேன். அந்த ஸ்டோன் மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு எடுத்துப்பேன். அவுட்வர்ட்ஸ் ஆக்ட் பண்ணுறது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஸோ இன்வர்ட் ஆக்ட் பண்ணது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு. இது நான் வந்து என்னென்ன எடுத்துக்க போகிறேன், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால் மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர்னு எடுத்துக்க போகிறேன். அவுட்வர்ட்ஸ் ஆக்ட் பண்ணது இல்லையா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர். ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு நான் பார்க்கும்போது என்ன சொல்லுங்கள், இன்னி ஒரு ரொட்டேட்டிங் ஃப்ரேமில் டோட்டல் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும், மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர். சிம்பிளாக என்ன அர்த்தம், 0. ரைட்டா? அப்படின்னா இந்த அவுட்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தியா, அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இப்போ ஒரு ஸ்டோனை கட்டி ரொட்டேட் பண்ணுறேன், ஸ்டோனு ரொட்டேட் ஆகுது அப்படின்னு வச்சிங்களேன். திடீர்னு இந்த ஸ்ட்ரிங்கு கட் ஆகிடுச்சுன்னா ஸ்டோனு வெளி பக்கம் தான் போகும், அவுட்வர்ட்ஸில் தான் போகும். அது பேர் தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் பண்ணுறது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அப்படின்னா இந்த அவுட்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர். ஓகேவா? இந்த அவுட்வர்ட் ஃபோர்ஸுக்கு பேர் தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு பேர். ரைட்டா? இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு இது வந்து ஃப்ரீ ஃப்ரம் சென்டர், சென்டருக்கு ஒரு சம்மந்தம் இல்லை, ஃப்ரீ ஃப்ரம் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சப்போஸ் இப்போ அந்த ஸ்ட்ரிங்கில் ரொட்டேட் ஆக சுற்றிட்டு இருக்கு இல்லையா, இந்த ஸ்டோன் சுற்றிட்டு இருக்கு இல்லையா, நம்ம ஃபீல் பண்ணுறது என்ன ஃபோர்ஸு, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தான் ஃபீல் பண்ணுவோம். இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை நம்ம ஃபீல் பண்ணவே மாட்டோம். அதனால் இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம், நம்ம வி ஆர் கன்சிடர் திஸ் கால்ட் சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சூடோ ஃபோர்ஸ். ஓகேவா? டார்க்குக்கு இன்னொரு பேர் என்ன, சூடோ ஃபோர்ஸ்னு பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சிம்பிளாக சொல்லப்போனால் என்னன்னு சொல்லுவோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு சூடோ ஃபோர்ஸ், ஆனால் பட் ரியல் ஃபோர்ஸ். எப்படி ஒரு காரு ஒரு டேர்னிங்கில் திரும்புதுன்னு வச்சுங்களேன், என்ன அவங்க சொல்லுங்கள், அவுட்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குல்ல, வெளிப்பகிற ஃபோர்ஸு புஷஸ் த பர்சன் அவே, அந்த பர்சனை வெளியில் தள்ளும். ரைட்டா? அந்த அவுட்வர்ட் ஃபோர்ஸுக்கு போய் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? இது முக்கியமானது.
ஓகே, அவுட்வர்ட் ஃபோர்ஸு நம்ம என்ன பண்ணோம், வெளி பக்கமாக தள்ளோம். இது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு centrifugal force due to rotation of the earth. ஸோ ஒரு எர்த்துக்கு ஓகேவா, எர்த்து ஒரு ஓன் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு ஒமேகான்னு, கரெக்டாக ரொட்டேட் ஆகிட்டுருக்குன்னா இப்போது பாருங்கள், when earth is treated as inertial frame, எர்த்தை ஒரு inertial frame நான் ட்ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னா எர்த்து ஸ்பின் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் வித் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவில் ரொட்டேட் ஆகுது. எனி ஆப்ஜெக்ட் ஆன் த சர்ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு அப்படின்னா எர்த்து மேலே எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் எதை ஃபீல் பண்ணும், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மட்டும் தான் ஃபீல் பண்ணும். ஓகேவா, அப்படின்னா நான் ஒரு பர்சன் அதில் எர்த்து மேலே நின்றுட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆன் மேன் ஸ்டாண்டிங் ஆன் தி எர்த் சர்ஃபேஸ் அப்படின்னா என் மேலே ஆக்ட் பண்ண இல்லையா ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு, அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆன் எ ஸ்டாண்டிங் மேன் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். ஓகேவா, சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, எஃப் சென்ட்ரிஃபியூகல் ஈக்குவல் டு எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா, நல்லா ஞாபகம் வச்சுனா இல்லை ஆர் என்ன அர்த்தம்னா தட் இஸ் கால்டு ஹையர் ஸ்டடீஸ் போனால் நம்ம படிப்போம் அதை பற்றி, ரைட்டா. ஆர் இஸ் எ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி மேன் ஃப்ரம் இட்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு நம்ம படிப்போம். கரெக்டா, ஸோ இதில் வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஆர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஆர் காஸ் தீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஆருக்கு பேர் ரேடியஸ் ஆஃப் எர்த்து, இந்த தீட்டாவுக்கு பேர் வந்து latitude ஆஃப் தி எர்த் அப்படின்னு பேர். latitude ஆஃப் எர்த் where man is standing, where man is standing. Got it? இதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ வாட் இஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் எர்த்து? இப்போது எர்த்தை ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கிட்டா அது ஒரு ஓன் ஆக்சிஸில் ஒரு ஆங்குலர் வெலாசிட்டியில் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா எர்த்தோட சர்ஃபேஸில் எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகேவா, அப்படின்னா அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காருன்னா அவர் மேலே ஆக்ட் பண்ணது இல்லையா, அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் பை ஆர். இந்த ரேடியஸ் ஆஃப் எர்த் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஆர் காஸ்டே ஈக்குவல். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம டெரிவேஷன் படிப்போம். எந்த டாபிக்னா கிராவிடேஷன் டாப்பிக்கில் படிப்போம். இங்கே இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஆர் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, தர்ஃபோர் ஆர்னா ரேடியஸ் ஆஃப் எர்த்து, தீட்டானா latitude ஆஃப் எர்த் வேர் மேன் இஸ் ஸ்டாண்டிங். Got it? Now come to assignment part. இன்னைக்கு பார்த்த டாபிக். What is the topic today we have seen? So என்னென்ன பார்த்தோம்? Vehicle on a leveled circular road. Explain vehicle on a leveled circular road. ஒரு question. Second question, explain banking of tracks. Third question, what is centrifugal force? All of that. So 3 questions. Right. Go through it, students. இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிற மாதிரி வீடியோஸை 2 to 3 times பாருங்கள். Thank you, students. Have a nice day.